அன்பானவர்களே, இந்த நாள் விசேஷமாக இந்த எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் அவர்கள் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு இப்படியாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உண்மையெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு. சில சமயம் ரொம்ப பயங்கரமான வியாதியில் அப்படி இருக்கிறாங்க, நடக்கவே முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை, எந்திரிச்சு உட்கார முடியல, அப்படி சூழ்நிலை, இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்க்குறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு கன்வென்ஷனில் போயிருந்தேன். நான் அப்படி அங்கே போய் இப்படி உட்கார்ந்துருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துருக்கிறவங்க வேண்டாத காரியங்களை உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த இப்படி இந்த மாதிரி இப்படி எல்லாம் அவங்கள பற்றி சொல்கிறாரு. அந்த பையன் எந்திரிச்சு, நான் என்கிட்ட தான் அந்த வேண்டாத காரியங்களாக இருந்தது, ஆண்டவர் என்ன குறித்து வெளிப்படுத்தினார், இப்போ நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படி அவங்க சொன்னது. அவங்க பெரிய எழுப்புதலை அங்கே உண்டாக்கினது. இன்னும் ரெண்டாக நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சில சமயங்கள் நம்ம எதிர்பார்க்கும் முடிவுகள் என்ன பார்க்குறோம், இந்த மேரேஜ் நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் சித்த மாத்திரம் நடைபெறட்டும் என்று ஜெபிக்கின்ற பொழுது, சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தர அவர் காத்து கொண்டே வந்திருக்கிறார். மூன்றாவதாக என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தேவன் நம் மீது நினைவாக வந்திருக்கிறார். நிஜமாக நினைவாக வந்திருக்கிறார். நம் மீது அன்பு செலுத்துகிறார். நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார். அவர் எப்பொழுதும் நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் நினைத்து கொண்டு இருப்போமோ, அதே போல் இயேசு நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைக்கு இது வேணும், இங்கே ஒரு வீடு இருக்குது. அன்றைக்கி ஒரு கேர்ள் சொன்னா, மேடம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு வீடு வாங்குகிற நிலைமையில் நான் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னால், அப்போ நீங்கள் சொன்னீங்க, இல்லைம்மா ஆண்டவர் உனக்கு வீடு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு, அந்த வீடு உனக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க, இப்போ நான் அந்த வீட்டை வாங்கிட்டேன் மேடம், ஸ்தோத்திரம் அப்படி சொன்னாங்க. எனவே நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீதி நேர்மையாக உண்மையாக ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவையில் அவர் சந்தித்து நம்முடைய எதிர்பார்க்கும் முடிவை நமக்கு அவர் கொடுக்கின்றார். அந்த நினைவுகள் எல்லாம் தீமைக்காக இல்லை, ஆண்டரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் நன்மைக்காக எல்லாவற்றையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். பரலோகபிதாவே, இந்த நேரத்தில் சுவாமி உம்முடைய பிள்ளைகளப்பா என்ன ஒரு அழகான முடிவை உம்முடைய வசனங்களை சொல்லி ஜெபித்து கொண்டு சித்த நடைபெறட்டும் என்று ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரே, தேவரை கிருபையாக இறங்கி அவங்களுடைய நல்ல ஒரு முடிவை நீ தந்து அவங்களை பிளஸ் பண்ணுற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.